அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லெபார்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். நேரடியாகவே நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பாங்க. இப்போ தொழில் முனைவோராக இங்கே பேசுகிறவங்களுக்கு டவுட்ஸ் கேட்கும்போது நான் கிளியர் பண்ணிடுறேன். ஆனால் இதை பார்க்குறீங்க இல்லையா பார்வையாளர்கள், இந்த பார்வையாளர்களுக்கு சில டவுட்ஸு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்படி கேட்கப்பட்ட ஒரு டவுட்டில் என்ன டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் கேட்பேன், நான் என்ன உங்களுக்கு உதவ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு சரியான ஒரு பதிலை சொல்லணும்னு தான் இந்த பதிவை நான் போட்டுட்ருக்கேன். ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் என்ன பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது என்ன பிஸ்னஸ்ன்றதை முதல்ல நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு எவ்வளோ முதலீடு போட முடியும் அப்படின்றத யோசிங்க. ஏன்னா எதுவுமே வெறும் கையில் முளம் போட முடியாது இல்லைங்களா. ஒரு பூ இருந்தால் கூட ஒரு முளம்னா நம்ம இப்படி ஒரு முளம் போட்டு தான் அளந்து கொடுக்க முடியும் இல்லைங்களா. முளம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இது ஒரு முளம் நம்ம மெஷர் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா இருந்ததுன்னா ஏதாவது பண்ணணுன்றதை விட நான் இதுதான் பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு ஒரு முடிவெடுங்க. அந்த என்ன பண்ணணும்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோ முதலீடு வேணுன்றதை முடிவு பண்ணுங்கள். அந்த முதலீடை தயார் பண்ணிக்கிட்டு நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் நிறைய இடங்கள்ல கொடுக்குறாங்க. அந்த மாதிரி போய் ட்ரைனிங் எடுத்துக்குங்க. ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். சரிங்களா. நம்பர் 1, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சிங்கிள் பேரண்ட்டு, என் அம்மா இருக்காங்க, அதனால் நான் விட்டுட்டு போக முடியாது, ட்ரைனிங் போக முடியாது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும், வழி தான் காட்ட முடியும் இல்லைங்களா. இந்த இடத்துல ஒரு வழி இருக்குது, இந்த வழியில் போனால் உங்களுக்கு அந்த இடத்த போய் அடைய முடியும் அப்படின்ற ஒரு வழி தான் காட்ட முடியும். அந்த வழிக்கு நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு டார்ச் லைட்டோ ஒரு மெழுகுதிரியோ காமிச்சு அந்த வழியை காட்ட தான் முடியும் இல்லைங்களா. நாங்கள் சூரியன் கிடையாதுங்க. நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி நிறையா பேர் உங்களுக்கு உதவ முன் வர்றாங்க. அந்த மாதிரி உதவ முன் வரும்போது நீங்களும் சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு கற்றுக்கிட்டாலோ இல்லை பேசினாலோ தான் அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்படி இல்லாமல் எல்லாரும் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு தொழில் முனைவர்கள் இங்கே பேசுகிறதுக்கு கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் தனியாக வர முடியாதுங்க, என் கூட யாராவது வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே தொழில் முனைவர்கள் பேசும்போது ஒருத்தர் மட்டும்தான் அலோடு. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு 20 பேர் 30 பேர் பேசும்போது இன்னொரு 30 பேர் எக்ஸ்ட்ராவாக வரும்போது அவங்களால டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றக்காக தான் இந்த பதிவை போட்டுட்ருக்கேன். சரிங்களா. அப்புறம் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், என் குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்கள யார்ட்டையும் விட்டுட்டு வர முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு என்னையே திருப்பி கேட்பாங்க. நீங்கள் தான் குழந்தைங்கள விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் உங்கள் மாமியாரோ இல்லை உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் அக்கா தங்கச்சிங்களோ இல்லை உங்கள் நாத்தனார் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்கள் குழந்தைங்கள ஒரே ஒரு நாள் விட்டுட்டு வர போகிறீங்க. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக இல்லை, உங்களுக்காக. நீங்கள் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த ஒரு நாள் நீங்கள் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் வரணும். எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லாமே கிடைக்க போகிறதில்ல. சிலவற்றை இழந்தால் தான் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்படுறீங்க. தொழில் முனைவராக வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அதுக்குண்டான சில வேலைகளை சில தியாகங்களை செய்து தான் ஆகணும். எல்லாரும் அப்படி சில தியாகங்கள் செஞ்சதுனால தான் மேலே வந்திருக்காங்க. நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி யூடியூப்பில் நிறையா தொழில் முனைவர்களை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களுடைய கடந்து வந்த பாதைகளெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கதையாக தான் தெரியும். ஆனால் அது பெரிய வழிங்க. அந்த வழியை தாண்டி தாங்க அவங்க வந்திருக்காங்க எல்லாருமே, நான் உள்பட. இப்போ 25 வருஷம் கடந்து வந்திருக்கோன்னா 25 வருஷம் அப்படியே ஃப்ளைட்லேயே பறந்துட்டெல்லாம் இங்கே சேர்ந்துருக்க மாட்டோம். கால்நடையாக போயிருந்திருப்போம், எவ்வளவோ முள்ளு குத்திருக்கோம், எத்தனையோ ஏச்சுக்கள் பேச்சுக்கள் கேட்டிருப்போம், எவ்வளவோ பேர் முன்னாடி முகஸ்துதி பண்ணியிருப்பாங்க, பின்னால் போய் நல்லா ஸ்டாம்ப் குத்தியிருப்பாங்க, பெரிய ஈட்டியாக எடுத்து குத்திட்டு தான் போயிருப்பாங்க இல்லைங்களா. எல்லாரும் எல்லா வழிகளையும் கடந்து தான் வந்திருக்கோம். யாருக்குமே இங்கே எதுவுமே இலவசம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஒரு பெயின் இருக்குங்க. அந்த பெயினோட தான் எல்லாருமே கடந்து வரோம். ஸோ இந்த பதிவை பார்த்துட்ருக்க யாராக இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் தொழில் முன்னேறணுன்னா சில விஷயங்களை கடந்து போக கற்றுக்குங்க.
இது உங்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன எடுத்துக்கணுன்னா, இது நமக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, உலகத்தில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்க தான் செய்யுது அப்படின்னு உணர்ந்துட்டு அந்த உணர்வுகளோட கடந்து போனீங்கன்னா இந்த பாதையிலும் உங்களுக்கு மலர்கள் தான் இருக்குமோ தவிர்த்து முட்கள் இருக்காது. நம்ம முள் இருக்கும்னு கால் வைக்காமையே நம்ம இருந்தோம்னா நம்ம அந்த பாதையை கடக்கவே முடியாதுங்க. அப்படியே குத்துனா கூட குத்துட்டுமே, அந்த அந்த வலி இருந்தால் தாங்க அடுத்த கால் நம்ம தூக்கி வைப்போம். ஒரு கால் வைக்கும்போது முள் குத்துனாதான் அடுத்த காலை அடுத்த இடத்துல வைப்போம். இல்லைனா அங்கே வந்து ஒரு பஞ்சு மெத்தையோ ஒரு பூக்களோ கொட்டி இருந்ததுன்னா அந்த காலை நம்ம மேலே எடுக்கவே மாட்டோம் இல்லைங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குறவங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ அதை சிறப்பாக யோசித்து சிறப்பாக பண்ணுங்கள். நல்லதே பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூங்க.